ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பேய் வீடு என்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். குட்டீஸ், அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பெயர் கண்ணன். நான் சிறுவயதில் என் பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். பாட்டி வீடும் வீட்டை சுற்றியும் அழகாக இருக்கும். பாட்டி வீட்டின் அருகில் ஒரு பாழடைந்த வீடும் இருந்தது. ஒரு மாலை நேரம் மின்சாரம் பழுதானதால் வீடு இருளில் மூழ்கியிருந்தது. மின் விளக்குகள் இல்லாததால் ஒரே வெளிச்சம் நிலவொளிதான். அந்த ஒளி வீட்டின் பழைய தளபாடங்களை பார்க்கும்போது அவை உயிர்ப்பிக்கப்படுவது போன்ற உணர்வைத் தந்தது. என் தாத்தா பழைய புகைப்பட ஆல்பத்தை திறந்து பழைய கதைகளைச் சொல்லத் தொடங்கினார். அந்த பாழடைந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண் பற்றிய கதை. அந்த பெண் மிகவும் அழகானவள். அவள் காதலித்தவர் வேறொரு பெண்ணை மணந்ததால் அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அவளது ஆத்மா இன்னும் அந்த வீட்டில் சுற்றித் திரிவதாக சொன்னார். அந்த கதை கேட்ட பிறகு எனக்கு அன்று இரவு தூக்கம் வரவில்லை. ஒவ்வொரு சத்தமும் பேயின் அடிச்சுவடு போல் தோன்றியது. வீட்டின் பழைய பியானோ தானாகவே இசைக்கத் தொடங்கியது. ஒரு உருவம் வந்து செல்வது போன்றும் தோன்றியது. அந்த நேரம் ஜன்னல்கள் பாடார் பாடார் என அடித்தது. வாசல் கதவை திறந்து ஒரு பெண் உருவம் நடந்து என் அறையை நோக்கி வந்தது. தொலைவில் நாய்கள் குரைத்துக் கொண்டே இருந்தது. அந்த உருவம் என் அருகில் வந்து என்னை கண்ணா கண்ணா என்று அழைத்தது. திடீரென கண்விழித்தேன். அங்கு எதுவும் இல்லை. அந்த இரவு முழுவதும் நான் பயந்து கொண்டே இருந்தேன். காலை எழுந்தபோது வீடு வெறிச்சோடி இருந்தது. பியானோவும் இசைக்கவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த சத்தங்கள் என் கற்பனையா அல்லது உண்மையா? அந்த கேள்விக்கு இன்று வரை பதில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பழைய வீடு என் மனதில் ஒரு மர்மமான இடமாகவே இருக்கிறது.